ஆஹா கணத்தில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக நடந்து பார்க்கலாம். கௌதம் வந்து ஐஸ்வர்யா கிட்ட பேச ட்ரை பண்ணுவார். ஆனால் விட்டுருங்க, இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மறுபடியும் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வந்து ஆஃபீஸில் இருப்பார். அப்போ தான் அவங்களுடைய ஸ்டாஃப் கிட்ட கேட்டிருப்பாரு, எதனால இந்த ஃபைல்லாம் என்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்றீங்க. இல்லை கௌதம் சார் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, வீட்டில் இருக்கவங்க எந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு. அதே மீறி நான் வந்து மகாகிட்டையும் ஐஸ்வர்யா மேம் கிட்டே இந்த விஷயத்தை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க, இப்போ இனிமேல் அது எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஸ்டாஃப்லாம் எல்லாருமே மாறி இருக்காங்க, கிளைண்ட்லாம் இதுக்கு முன்னாடி இந்த பழைய கிளைண்ட்லாம் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் கிச்சனில் வந்து பிரபா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவந்திகா வருவாங்க. வந்து அவர் வெறுப்பேற்றலாம் பார்த்தா அதுக்குள்ளே பிரபா வந்து சொல்லிடுவாங்க, இப்போ நீ எனக்கு தேவையில்லாமல் என்னை இது பண்ண வைக்காத, நான் வேணுமானு விஜய் தான் முடிவு எடுக்கணும். ஒருவேளை விஜய் வந்து உங்ககிட்ட வந்து நான் லவ் பண்ணது தப்பு தான், ஏதோ சின்ன வயசு கொள்ளார அப்படி பண்ணிட்டேன், ஆனால் உண்மையான லவ் வந்து எனக்கு பிரபா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும். ஆனால் அவர் அப்படி சொல்லுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, அவர் என்ன தான் சொன்னாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிளம்பிடுவாங்க. அப்போ தான் வந்து யோசிப்பான், என்ன இவ்வளோ நம்ம கதிக்காக இவ நம்மளை பயமுத்திட்டு போகிறாளே, ரொம்ப கில்லாடி தான் இவ அப்படின்னு சொல்லுவாங்க.